டாக்டர் பொண்ணுங்களே ஐடி பசங்களை கல்யாணம் பண்றாங்க. ஐடிக்கு நல்ல சேலரி இருக்கு, வால்டைலா இருந்தாலும் அவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு. என்னோட கிளாஸ்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எந்த பொண்ணுமே வந்து டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணல, எல்லாம் ஐடி தான். உங்க சர்க்கிள்? எங்க சர்க்கிள் என்னோட குரூப்லயே வச்சுக்கலாம். இப்ப பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மாப்பிள்ளை எங்க இருக்கணும், சம்பளம் 1 லட்சம் ரூபாவது மினிமம் இருக்கணும், பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்புறம் அசோட்டும் இருக்கணும், அப்புறம் பேங்க் பேலன்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேசிஸ்ல இருக்கணும். அரேஞ்ச் மேரேஜ் பேசிஸ்ல இருக்கு. லவ் மேரேஜ்ல இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து இருக்காது. சிலமே அது கமிட்மெண்ட்னால இந்த மாதிரி இருக்கும்போது பிரேக்கப் ஆயிடும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். மிடில் கிளாஸ் பசங்க டாக்டரா இருந்தாலுமே டாக்டர் ஆயிட்டாங்கிறது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட சொந்த வீடு இருக்குங்களா, நீங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து சொந்தமா கார் இருக்குங்களா, கிளினிக் எதுவும் டிஸ்பென்சரி எதுவும் ரன் பண்றாருங்களா, இல்லைங்கன்னா எங்க சைட்ல அப்படி இருக்கும்னா வந்து மாப்பிளைக்கு தோட்டங்காடுங்களா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏனுங்க தோட்டங்காடு வச்சுட்டு டாக்டர் மாப்பிள்ளை என்னங்க பண்ண போறாங்க? இல்லைங்க, தோட்டங்காடுனா இருக்கணும், மாப்பிள்ளைக்குன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏக்கர் 2 ஏக்கரா தோட்டமாவது இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா மாப்பிள்ளைக்கு அசெட் இருக்கணும், நாளைக்கு வந்து ஏதாவது இஷ்யூனாலுமே வந்து ஒரு பேக் ட்ராப் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து இப்ப எம்பிபிஎஸ் படிச்சதுனால மாறிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்ப வந்து இன்னுமே வந்து ஐடி பசங்களுக்கு தான் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாவே போயிட்டு இருக்கு. மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் ஐடி கைஸ் வந்து இப்ப அவங்க போடுவாங்க எல்பிஏ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 14 lakhs 16 lakhs போடுவாங்க. ஏன்னா இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நானே சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு 45,000 50,000 வாங்கிட்டு இருக்கேன்னா தேர் earning 1.5 to 2 lakhs வந்து per month வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல என்ன உனி டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு பதிலா 4 இருக்க மாட்டா மேய்க்க வச்சிருந்தா கூட பரவாயில்ல போல இருக்கு அப்படின்லாம் வந்து நான் பொதுவா சொல்லல, எங்க வீட்லயே என்ன திட்டிருக்காங்க. இப்ப இவ்வளவுதான் சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி வந்து ஏன்னா வந்து டாக்டர் ஃபீல்ட பொறுத்த வரைக்குமே எப்பவுமே ஒரு லாங் டேர்மா வந்துதான் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் வருதோ அதை விட கமிட்மெண்ட் நம்ம அதை விட பட்ஜெட் அதிகமாக போடுவோம். எந்த குடும்பத்திலேயாவது பட்ஜெட்டுக்குள்ள நடத்துறதே இப்பெல்லாம் வந்து நடக்கிறதே கிடையாது. அந்த மாதிரிதான் நிறைய கமிட்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு இருக்கு. இது டாக்டர் வாங்குறது இல்ல, ஹாஸ்பிட்டல் வாங்குறது, அதுக்கே டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இவ்வளவு பே பண்றோம் டாக்டருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி கிடையாது. ஏன்னா வந்து மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ரன் பை நான் மெடிக்கோஸ், டாக்டர்ஸ் கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்க ஃபினான்ஷியலி ஒரு பெரிய பிசினஸ் மேன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க ரன் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற போது வந்து அவங்க பிரைவேட் மேனேஜ்மெண்ட், பிரைவேட் செக்டர், கார்பரேட்டுங்கிறது வந்து அப்படிதான். அவங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாது. ரொம்ப மினிமலான ஹாஸ்பிட்டல்ஸ் தான் டாக்டர்ஸ் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாங்க. சில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுமே ரன் பண்றாங்க. ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த திங் வந்து ரன் பை பிசினஸ் பீப்புள்ஸ். இப்போ அவங்க பிசினஸ் ஹெல்த் செக்டர் பிசினஸா பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப நீங்க வந்து ஒரு எவ்வளவு ஃபீஸ் கட்டினாலும் அது ஹாஸ்பிட்டல் தான் போகும். டாக்டர் வாங்க போறது சேலரி தான், சேலரி தான் வாங்க போறான். நீங்க வந்து சேலரி வாங்குறான் அப்படிங்கிற போது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கட்டினாலும் அவனுக்கு அது வரப்போறது கிடையாது, இது கம்மியா பண்ணாலும் வரப்போறது கிடையாது. அவங்க ஏர்னிங் பை த ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி அந்த கிளினிக்கா இருக்கட்டும் இல்ல ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், கிளினிக்லயே நான் சொல்றேன், சில கிளினிக் எல்லாம் போனா பிரிஸ்கிரிப்ஷனுக்கு போகும்போது ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ கேட்கும்போது அவங்க வந்து கரெக்டாக எழுதி இந்த இடத்துல போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஆட்கள் கிட்ட மட்டும் அனுப்புவாங்க. மருந்து வாங்குறதுக்கும் குறிப்பிட்ட மெடிக்கல் ஷாப்புக்கு மட்டும் அனுப்புவாங்க. இது என்ன கதை? இது என்ன கதைன்னா அவ்வளவுதான். இப்ப வந்து அங்க டைப் இருக்கோ அதனால அங்க அனுப்புறாங்க, அவ்வளவுதான். ஸோ ரெகுலரா அங்கதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கதான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்த மாட்டீங்க, அங்க போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் இது பண்றதா இருந்தாலும் நியர்பைல ஒரு சென்டர், இப்ப ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல், ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ள எக்ஸ்ரே இல்லைன்னா எக்ஸ்ரே பக்கத்துல இருக்குன்னா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அனுப்புவாங்க. தே ஹேவ் த டை அப். அதேதான் சிம்பிள். நீங்க ஒரு பேஷன்ஸ் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு கட்ஸ் வரும், அவ்வளவுதான். ஸோ அங்கேயும் அவங்களுக்கு பே வரும்.